ஹாய் வியூவர்ஸ், நீங்கள் பார்க்குறது மண்ணடியில் இருக்கிற 3 தலைமுறைகளாக நடத்தி கொண்டு இருக்கிற சுண்டல் கடை தான் பார்க்குறோம். இந்த ஸ்ட்ரீட் ஃபுட்டில் வந்து என்ன மாயஜாலம் இருக்குதுன்னு தெரியல. ரெகுலராக வர கஸ்டமர் ஃபேன் பேஸ் வந்து இவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கிறாங்க. இந்த ஷாப் கீப்பர் பார்த்தீங்கன்னா ஆஃபன் வந்துட்டு வெங்காயமும் தக்காளியும் கட் பண்ணி மசாலா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இந்த பட்டாணி, வேர்க்கடலை, மூக்கடலை சுண்டலை போட்டுட்டு வியாபாரம் செஞ்சு 3 தலைமுறைகளாக இருக்குதுன்னு சொன்னால் அவங்களுடைய குவாலிட்டி எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்கள். இந்த வெங்காயம், தக்காளி, கொத்தமல்லி, புதினா ப்ளஸ் வந்துட்டு ஒரு விதமான சட்னி, அவங்களோட மேஜிக் சட்னி வச்சுருக்காங்க. ப்ளஸ் வந்து லெமனை புழிஞ்சு கொடுக்குறாங்க. ஐயோ, இது மாதிரி எங்கேயுமே சாப்பிட முடியாது. இதோட ரேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 20 rupees, 40 rupees, 60 rupees. பார்சல் டேக்கவே இருந்துகிட்டே இருக்குது. மக்கள் வெள்ளம் வந்துட்டு பார்த்துட்டே இருக்கிறாங்க. இவருக்கு வந்துட்டு என்ன ஏதுன்றது கேட்குறதே இல்லை. ஆனால் 20 ரூபாய்க்கு போடுங்க, 30 ரூபாய்க்கு போடுங்க, 60 ரூபாய்க்கு போடுங்கன்னு சொல்லிட்டு பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ஆர் அண்ட் அரவுண்ட் ஹிம். இந்த கடையை வந்து தேடி கண்டுபிடிச்சி வந்து இந்த சுண்டலை சாப்பிட்டுட்டு மகிமையோடு போயிட்டு இருக்கிறாங்க. சொல்கிறதெல்லாம் என்னென்னா, நாங்கள் வந்து ஈவினிங் ஆனால் இந்த ரெகுலரைஸாக வந்து இந்த சுண்டலை சாப்பிட்டுட்டே இருப்போம். இன் ஃபைனாக ஃபாஸ்ட் ஃபுட்டை சாப்பிட்றதுக்கு பதிலாக இந்த மாதிரி பாரம்பரிய முறையில் செஞ்ச சுண்டலை வந்து டேஸ்டான விதத்தில் சுட சுட சாப்பிட்றப்ப இருக்கிற அலாதியான சுகம் வேறு எதுலுமே இல்லைன்றதான். நீங்கள் மண்ணடி ஸ்ட்ரீட் போயிருக்கிறீங்களா? இந்த சுண்டல் கடையில் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். திரும்ப திரும்ப சாப்பிட தோணும். அந்த அளவுக்கு வந்துட்டு இருக்கும். இந்த மனுஷனை வந்துட்டு ஒரு நிமிஷம் கூட நிற்க விடவும் மாட்டேன்றாங்க. அந்த அளவுக்கு ஃபேன் பேஸாக வந்து உக்காந்துட்டு போட்டுகிட்டே இருக்கிறாரு, எடுத்துகிட்டே இருக்கிறாங்க. பார்சல் அண்ட் டேக் அவே அண்ட் ஈட்டிங். இந்த மசாலா வந்து ஒரு முறையும் வெங்காயம், தக்காளியை கட் பண்ணி கொடுக்குறதும் அந்த சட்னியை மிக்ஸ் பண்ணி கொடுக்குறது தான் வந்து ஸ்பெஷாலிட்டி. ஒரு சில கடைகளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தக்காளி, வெங்காயம் எல்லாம், கொத்தமல்லி எல்லாம் கட் பண்ணி வச்சுருப்பாங்க. ரெடிமேடாக எடுத்து தூவுவாங்க. அந்த மாதிரி இல்லாமல் ஒரு வாட்டியும் ஃப்ரெஷ்ஷாக போட்டு கொடுக்குறாரு. அவர் சொன்ன வந்து டெக்னிக் என்னென்னா, நான் வந்து கட் பண்ணி வச்சுட்டு அதில் இருக்கிற சக்தியெல்லாம் போயிட்ட பிறகு நான் கொடுக்க மாட்டேன். இமீடியட்டாக செஞ்சு கொடுப்பேன். அந்த ஒரு டேஸ்ட் வந்து அலாதியாக இருக்கும். இவர் வச்சுருக்கிற சட்னி வந்து சம்திங் டிஃப்ரெண்ட்டு. சாக்க தாளம் போட வைக்கிறது போங்க. இந்த பட்டாணி சுண்டல் நம்ம வீட்டில் கூட இந்த மாதிரி செய்ய மாட்டோம். காரணம் என்னென்னா, 3 தலைமுறைகளாக வந்து இந்த தொழில் செஞ்சு அவங்க குடும்பத்தை பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ கூட பாருங்கள், அப்பாவும் பையனும் நின்றுட்டு இந்த ரோட் கடையில் வேலை செஞ்சு விற்று இதை வச்சு குடும்பம் நடத்திட்டு இருக்கிறாங்க. மக்களாக நீங்கள் எல்லாருமே வேறு கடையிலெல்லாம் போய் சாப்பிட்றத விட இந்த மாதிரி சின்ன வெண்டாஸ் கிட்ட நீங்கள் சாப்பிட்றப்ப அவங்களுக்கு வந்து இது மூலிமா கிடைக்கிறத வந்துட்டு அவங்க ஃபேமிலி ரன் பண்ணுவதும் ப்ளஸ் இந்த குவாலிட்டி அண்ட் குவான்டிட்டி ஆர் எக்ஸ்ட்ராடினரி. 20 rupees you won't get anywhere else. 20, 40, 60. Take away everything is 30 and 60 is taking. Always eating is 20 and 40. இது ஒரு வாட்டி 40 rupees கொடுத்து நீங்கள் சாப்பிட்டுட்டிங்கனால போதும், பசி அடங்கிடும். காரணம் என்னென்னா, எல்லாருமே இந்த பி ஸ்டேஷனில் இருந்து ஒரு 40 to 100 kilometers வரைக்கும் ட்ராவல் பண்ணுறவங்க. அவங்களுக்கு இடையில வந்து பசி எடுக்கிறதுனால இங்கே வேலை முடிச்சுட்டு போகிறவங்க அத்தனை பேருமே வந்து இவர் கடையில் சாப்பிட்டுட்டு தான் போகிறாங்க. ப்ளஸ் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறப்ப கூட வந்து இந்த மண்ணடி ஸ்ட்ரீட்டில் வரவங்க அத்தனை பேருமே சாப்பிட்றாங்க. காரணம் என்னென்னா, ஹைஜீன், குவாலிட்டி ஓரியன் அண்ட் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது. இந்த மாதிரி டேஸ்டான சுண்டல் நீங்கள் சாப்பிடணுன்னா மண்ணடி ஸ்ட்ரீட்டில் போங்க. நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். ஷார்ட்ஸ் டுடே போடுற ஒரு வீடியோவும் வந்து மீனிங்ஃபுல்லாகவும் இருக்கும், ஒர்த் வாயிலாகவும் இருக்கும். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல்